Hello friends, so Oppo இருந்து பாத்தீங்கன்னா Oppo Find X5 Pro 5Gங்கிற ஸ்மார்ட்போனை குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Oppo என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் இன்ஸ்டாலா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Oppo Find X5 Pro ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே Black கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிரோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலருக்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட்டி ஃபினிஷ் டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா எலகண்டா பிரீமியமா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு கவுடான டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த பில் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா செராமிக் பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போனோட பிசிக்கல் ஓவரியை பத்தி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பண்ணன் பட்டன் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூல் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. மேலே இயர் பீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3216 × 1440 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தந்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் தராங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ப்ளஸ் Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வேறு. அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் தராங்க டிஸ்பிளேக்கு. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில். செல்ஃபி கேமரோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX709 சென்சார். இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.7 அப்பச்சரில். இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX766 சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க 2.2 அப்பச்சரில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 110 டிகிரி வரைக்கும் வைடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா IMX766 சென்சார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில். இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா ஐசோசோலஸோட சென்சார். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2x வரைக்கும் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் இங்கே 4K வீடியோ எடுத்து. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா, யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 50% ஜஸ்ட் 12 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிருன்னு Oppo தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா கலர் OS 12.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 4nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730க்கான ஒரு GPU தராங்க. இந்த ஃபோனோட RAM டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen ப்ராசஸர் எப்படி பர்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் நல்ல ஒரு ஹெவியாக புஷ் பண்ணலாம், நல்ல ஒரு ஹெவி கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், நல்ல ஒரு ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். இது ஸ்னாப்ட்ராகனோட பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த குறையுமே, நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 218 கிராம் வெயிட்டு.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிடென்சிக்கான ஒரு ப்ரூஃப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் ஆகல. மேபி கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும்னு உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.